எல்லாரையும் நேசிங்க, எல்லாரையும் நம்பாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். எல்லாரையும் நேசிங்க. பிரதிபலன் பார்க்காம உங்களுக்கு தவறு செய்தவங்க, துரோகம் பண்ணவங்க, உங்ககிட்ட இருந்து பறிச்சவங்களுக்கு கூட நீங்க நன்மை செய்யுங்க, தாராளமா செய்யுங்க. ஆமென். தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருங்க. ஒருவேளை சாப்பாடு எல்லாம் கொடுங்க, நன்மை செய்யுங்க. ஆனா எல்லாரையும் நம்பாதீங்க. இயேசு எல்லாருக்கும் நன்மை செஞ்சார். 5000 பேருக்கு சோறு போட்டார். ஆனா எல்லாரையும் கூட வச்சுக்கல. அதுக்கு ஒரு குரூப் வச்சிருந்தார். அதுலயே 12 பேரை பிரிச்சு வச்சிருந்தார். அதுலயே 3 பேரை பிரிச்சு வச்சிருந்தார். பாத்தீங்களா? அவருடைய பர்சனல் சர்க்கிள்கே வர அவங்களையும் விட்டு போய் ஜெபிக்கிறார் தனியா. அப்ப தேவனுக்கும் அவருக்கு ஒரு கனெக்ஷன். அதுல இருந்து 3 பேரு, அதுல இருந்து 12 பேரு, அதுல இருந்து 40 பேரு, 40ல இருந்து 120 பேரு. இப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசு வாழ்ந்திருக்கார். அதனாலதான் ஜெயிச்சாரு. இன்னைக்கு யார் வேணாலும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து விளையாடலாம். அந்த அளவுக்கு வாழ்க்கையை திறந்து வச்சிருந்தா அப்புறம் அழுகிறது, வந்துட்டாக, எடுத்துட்டாக, தூக்கிட்டாக.